நாளைய தலைமுறை நிழலை தேடி அலையும் நாட்கள் இன்னும் வெகு தூரம் இல்லை என்பதை மறந்து விடுகிறோம். மாசடைந்த சூழலை விட்டு செல்வது முறையா? எனவே இயற்கையுடன் இணைந்த நம் பாரம்பரியத்தை காத்து பசுமையை விதைப்போம். வருங்காலத்திற்கு வளமான பூமியை பரிசளிப்போம். பசுமை பாரம்பரியம் என்ற இரு வார்த்தைகளும் வெறும் வார்த்தைகள் அல்ல. பசுமை என்பது இயற்கையான சுற்றுச்சூழலாகும். பாரம்பரியம் என்பது நம் வரலாறு, பண்பாடு மற்றும் நம் முன்னோர்களின் வாழ்க்கை நெறிகளாகும். இவை இரண்டும் நம் கண் விழிகள் போல ஒன்றிணைந்து பார்த்தால்தான் ஒரு சமூகத்தின் உண்மையான வளர்ச்சி தெரியும். மணி நீரும் மண்ணும் மலையும் அந்நிலர் காடும் உடையது அரண் என்ற குரலில் வள்ளுவர் பசுமையான சுற்றுச்சூழல் மனிதர்களின் போர்க்கவசம் என்றார். அன்றோ நம் தாத்தாக்கள் ஏர் பூட்டி இயற்கை உரத்தை விதைத்து விவசாயத்தை பேணி காத்தார்கள். ஆனால் இன்றோ பல வாகனங்களின் புகையினாலும் செயற்கை உரத்தை விதைத்தும் மண்வளத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் வாழும் நாட்களையும் குறைத்து கொண்டே வருகிறோம். நெகிழியை வாங்காதே, பூமி தாங்காதே என்ற பொன்மொழி வெறும் பொன்மொழியாகவே உள்ளது. எதிர்கால தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல வேண்டிய முக்கியமான சொத்து பணமோ இடமோ நகையோ அல்ல, தூய்மையான சூழலும் செழுமையான பண்பாடும் தான். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது போல பசுமையையும் பாரம்பரியத்தையும் ஒன்றிணைத்து பாதுகாத்து எதிர்கால தலைமுறைக்கு வளமான பூமியை பரிசளிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தென்னாட்டு தேசத்துல வாழுங்கூட்டம் உளவாடுங்கூட்டம் ஓ நண்டோடும் சேர்த்துக்குள்ள பாடுங்கூட்டம் பயிராடுங்கூட்டம் பரணியாறு காயும் பூமி காலமாட அவந்தாசாமி ஓயர பூட்டி மாட கட்டி கொலவ போடுவோம். எங்க தோழ சிலிப்பி புழுதி கலப்ப ஆடுவோம். எங்க பாட்டம் பூட்டம் பட்ட பாட்ட கதையா பேசுவோம். இங்க பழியும் வஞ்சம் சேர்க்க பகையா மாறணும். ஓ பகையா மாறணும். கதிராடும் வேலிக்குள்ள மதிதேடும் கேள்விக்குள்ள பதிலாக வந்த சாமி, துணையாக நின்ற சாமி. புறவழி பாத வீசும் உன்னுடைய காட்டு வாசம், கம்பெடுத்து மோதும் காற்றில் கொம்பெடுத்து பேசும் சாமி. வாடா கால மாடா நீதான் விழி கூத்தாடும் கூட்டுக்குள்ள காலோ எம்மானே கண்ணீர் எம்மானே கனவு எம்மானே கண்ணீர் எம்மானே கனவு எம்மானே கண்ணீர் எம்மானே. நன்றி, வணக்கம்.